பேபியோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ஜீரகம், அதுக்கப்புறம் உங்களுக்கான வெஜிடபிள்ஸ் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. முக்கால் பதத்துக்கு வெஜிடபிள்ஸ் குக் ஆனோம்னா ரவையும் சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ரவை கிச்சடி ரெடி ஆயிடும். லஞ்சுக்கு குதிரைவாலி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 hours முன்னாடியே நல்ல தண்ணியில வந்து அலசிட்டு ஊற வச்சு எடுத்துட்டேன். நம்ம எப்பவும் போல சாதம் வடிக்கிற மாதிரி அதை வந்து வடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 8 to 9:30 கொடுத்துருவேன். லஞ்ச் வந்து 1:30 to 2:30 கொடுத்துருவேன். அரோமாக்காக கொஞ்சமா வந்து ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணி சேர்த்து பாயில் பண்ணிக்கிறேன். சாதம் நல்லா குழஞ்சு வந்துருச்சு. நல்லெண்ணெய் லைட்டா ஊற்றி வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு தயிர் சாதம் மாதிரி பாப்பாக்கு வந்து பண்ணிட்டேன். செயினோட ஃபேவரட்டான லஞ்ச் இது. நைட்டுக்கு வந்து சம்பா கோதுமை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன் லோ ஃப்ளேம்ல. அதுக்கப்புறமா கொஞ்சம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி அதையே ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்க ஏர் டைட்னர் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்க ஒரு 1.5 ஸ்பூன் பவுடர் வந்து நல்லா வாட்டர் ஆட் பண்ணி பல்ஜ் எதுவும் விழாம கிண்டி விட்டுக்கிறேன். டேஸ்ட்டுக்காக டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டின்னர் மேக்ஸிமம் 8:30 to 9 o'clock பாப்பாக்கு கொடுத்துற பார்ப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ஃபுட் ஷேர்ல பார்க்கலாம். பாய்.